நாளைக்கான ப்ரோமோல இந்த மாதிரி விஜயா கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத ஒரு செயலை மீனா அவங்களுக்காக செய்யறாங்க. அதை பார்த்த விஜயாக்கு அப்படியே அழுகே வந்துருச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு சோகத்துல விஜயா வந்திருப்பாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களோட நடன பள்ளியில நடனம் கத்துக்கு வந்து ஒரு பையன் பொண்ணு லவ் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கலையே, அது ஒரு பிரச்சனையாகி இந்த மாதிரி விஜயோட வீடு தேடி வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க அடிக்க வந்திருப்பாங்க. அந்த டைம்ல மீனா தான் அதை தடுத்து நிறுத்தி அவங்களெல்லாம் திட்டி அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அதை நினைச்சு விஜயா அந்த மாதிரி பரவாயில்ல இவளாவது காப்பாத்திருக்காளே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆனா ஒரு சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு இருந்துட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல இருந்த டேபிள் அவங்களோட காலை வச்சு இடிச்சுக்கிறாங்க. இதனால அவங்க காலில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால நடக்க முடியல. ஆனால் அந்த காயத்தை க்ளீன் பண்ணணும் வெந்நீர் வச்சு அப்படிங்கும்போது ரோகிணி பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அங்கே இருந்த ஸ்ருதிட்ட கேட்கும்போது அவங்களுமே வந்துட்டு எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அங்கே இருந்த மீனா அப்பதான் மீனா வெளியில இருந்து வந்திருப்பாங்க. என்னத்தை இதெல்லாம் அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் எதுக்கு இருக்கேன், நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அப்படியே ஒரு பயங்கர அக்கறையோட வந்து அவங்களோட கால் அந்த மாதிரி வெந்நீர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே விஜயாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகிற மாதிரி நிகழ்ச்சியோட என்னதான் நம்ம அவளை திட்டினாலும் இவளுக்கு நம்ம மேல ஒரு அக்கறை இருக்க தான் செய்யுது, நாம தான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கடைசி காலத்தில் இவ தான் நம்மளை பார்த்துப்போம் நினைக்கிறேன், உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.